உலகெங்கும் உள்ள ஐபின் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மதமும் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா தமிழ் மாத ராசி பலன்கள் பார்த்தே வரோம் இல்லையா? அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய சுறுசுறுத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் துலாம் ராசி நேர்களுக்கு. துலா ராசி நேர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் பண்ண போகுது, ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு அப்படியே தன்வயப்படுத்தி இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த இருக்கு. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ராசிநாதன் உச்சத்தை நோக்கி நகர போகிறார். வேற என்ன சாமி வேணும்? எது இருந்தாலும் இல்லாட்டி ராசிநாதன் மட்டும் நல்லா இருந்துட்டாருன்னா வேற ஏதாவது இருக்கா என்ன? இந்த தடவை ராசிநாதன் தன்னுடைய உச்ச வீடான மீன வீட்டை போய் அமையக்கூடிய அமைப்பு என்பது வாவ், ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட துலாம் ராசிக்காரர்களுக்கு இனிதே கொடுக்க காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். 5ஆம் இடத்துல இத்தனை கிரகங்களுடைய ஒரு சேர்க்கை, வேற லெவல் டிரான்ஸ்பர்மேஷன்ல சொல்லும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. பத்தாவதுக்கு இது வரைக்கும் குரு அப்படியே வக்கரமா இருந்து உங்களை பார்த்துட்டு இருந்தாரு. குரு வக்கரணி வருது, அவருடைய 5ஆம் பார்வையான கடாட்ச பார்வையை உங்கள் மேல் செலுத்த போகிறார். அப்ப இந்த 5ஆம் பார்வை, குருவோட பார்வைக்கு ஒரு 3 பார்வைக்கு 3 விதமான ஒரு விடயம் இருக்கு. இந்த 9ஆம் பார்வை என்பது பாக்கிய பார்வை, 7ஆம் பார்வை என்பது சமசத்தம பார்வை, அது கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லா பிளான்ட்டும் பண்ண மாதிரியான பார்வை. இந்த 5ஆம் பார்வை என்பது கடாட்ச பார்வை, இறையருளை வாங்கி கொள்ளக்கூடிய, இறையருளை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய, உங்களுக்கான பெயர் புகழை கொடுக்கக்கூடிய பார்வை தான் இந்த 5ஆம் பார்வை. அதனாலதான் 5ஆம் பார்வை எப்பயுமே ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல் பார்வை குருவோட அமைப்புல. இதுவரைக்கும் இருந்த குருவுமே ஓரளவுக்கு வக்ர நிவர்த்தி அடைந்து உங்களை தான் பார்ப்பேன் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் இந்த மாதம் அப்படியே மலர காத்திருக்கிறது. ஆல்மோஸ்ட் பிப்ரவரி மாசம் 14ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாசம் 14ஆம் தேதிக்குள்ள துளாராசிக்காரர்களுக்கு பயங்கரமான ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் காத்திருக்கிறது. அதுவும் ராகுவோட சேர்ந்து இத்தனை கிரகங்களுடைய ஒரு அமைப்பு அப்படின்றதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. 5ஆம் இடத்துல ராகு இருந்தாலே என்ன வேணா சொல்லிட்டு போறோம். அது காலபுருஷனுடைய 11ஆம் வீடான கும்ப வீட்டுல போய் ராகு இருத்தல் அப்படின்றது நிறைய பேருக்கு குலதெய்வ கடாட்சத்தை கொண்டு வந்து கொடுக்கும். 5ஆம் இடம் அப்படின்றதான் மனம், சிந்தனை, உங்களுடைய செயல்பாடு, அடுத்தவர்களுக்கு நீங்கள் காட்டக்கூடிய விளைவுகள். ஒருத்தவங்க உங்களை ஷேக் பண்ணாங்கன்னு நீங்க ரியாக்ட் பண்றீங்களா, உங்களுடைய ரியாக்ஷன் எல்லாமே இந்த இடத்தை சார்ந்த நிகழும். அப்ப நிறைய இந்த தடவை துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்துல ராகுவோட பொசிஷன் எப்படி இருக்கு அப்படின்றதை பொறுத்து உங்களுக்கு பிளஸ் ஆர் மைனஸ் நிகழ காத்திருக்கிறது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதம் என்பது கோச்சாரங்கள் அவ்வளவு அளவுக்கு உங்களை இம்பாக்ட் பண்ணுவான்னு தெரியல. ஏன்னா எல்லாமே ராகுவினோட பிடிவிற்குள் அடங்கக்கூடிய தன்மையாகத்தான் இருக்கு. அப்போ உங்களுடைய ஜனகால ஜாதகத்துல ராகு எங்க இருக்கு, இப்ப இருக்கக்கூடிய கோச்சார ராகுக்கு உங்களுடைய ஜனகால ஜாதக ராகு என்ன மாதிரியான கனெக்டிவிட்டியில இருக்கு, அந்த ராகுக்கு வீடு கொடுத்தவர் எந்த நிலைமையில இருக்கார், இந்த அமைப்பில் மட்டும்தான் இந்த மாதம் முழுமையும் இயங்க போகிறது என்கிற சூட்சமத்தோடு இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னா வாவ், ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு. ஏன்னா ஆரம்பிக்கும் போதே ராசிநாதன், அதுக்கப்புறம் 2ஆம் வீட்டு அதிபதி, அதுக்கப்புறம் இந்த பக்கம் 12ஆம் வீட்டு அதிபதி, இந்த 2, 12 அதிபதியோடு நடுவில் இருக்கக்கூடிய இந்த ராசிநாதன் அமைப்பு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தன்னை முன்னிலைப்படுத்தி சில விஷயங்களை பண்ண ரெடியா இருக்கும். ஏற்கனவே நம்ம பேசிட்டே இருக்கோம் இதை. அப்ப நிறைய உங்களை இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமாக லாபத்தை குடும்பத்திற்கு கொடுப்பீர்கள். அப்ப நிறைய பேர் இந்த தடவை ஊருக்கு இல்லாம உங்களுக்குன்னு உழைப்பீங்க. குடும்பத்திற்காக நிறைய பேர் இந்த தடவை நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும். யாருக்காண்டி? என் ஃபேமிலிக்கு ஏதாவது பண்ணணும், என் குழந்தைங்களுக்கு ஏதாவது பண்ணணும், என் பிள்ளைங்கன்னு இந்த தடவை துளாராசிக்காரங்க கொஞ்சம் பிள்ளைகள் மீதான பிள்ளைகளுடைய ஆசையை நிறைவேற்றி வந்திருக்கு. நிறைய இந்த தடவை உழைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வர காத்திருக்கிறது. அதே மாதிரி நிறைய துளாராசிக்காரங்க குழந்தைகளுக்கு சில விஷயங்கள் பண்ணுவீங்க. யாரெல்லாம் குழந்தையா நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு சில விஷயம் பண்ணுவீங்க. சில பேர் என் புள்ள மாதிரி பண்ணி அப்படின்னா அவங்களுக்கு இந்த தடவை ஏதோ ஒண்ணு வச்சு கொடுக்கறது, ஏதோ ஒண்ணு செய்யறது, இதெல்லாம் நிகழ காத்திருக்கிறது. நிறைய துளாராசிக்காரர்களுக்கு இந்த 5ஆம் இடம் ஒழுக்கும் போது ராகு பிரம்மாண்டமான வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்க போறதுனால நிறைய பெயர், புகழ், அந்தஸ்து எல்லாம் கிடைக்கும். உங்களுடைய ராகு எப்படி இருக்கான்றது மட்டும் பார்த்துட்டு மீனாட்சி புண்ணியத்துல நல்லா இருந்துட்டானா இந்த தடவை வேற லெவல் டிரான்ஸ்பர்மேஷன். பேச்சு பொருளா இருப்பீங்க. யாரு துலா லக்னமா இருந்தாலும் சரி, துலா ராசியா இருந்தாலும் சரி, இந்த தடவை நீங்க தான் பேச்சு பொருள். ஒரு ஹீரோலிசம் கிடைக்கும், ஒரு ஹீரோயினிசம் கிடைக்கும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுடைய மதிப்பு உயரும். போற இடத்துல செல்வம் கிடைக்கும், பணம் கிடைக்கும். 5ஆம் இடமே பணபரஸ்தானம்னு பேரு. பணத்தை வரவழைக்கக்கூடிய தன்மையெல்லாம் கிடைக்கும். நிறைய பேருக்கு காதல் 5ஆம் இடம் தான். அதை தாண்டியும் தேவையில்லாத இந்த உறவுகளும் கொண்டு அந்த 5ஆம் இடத்துல இண்டிகேட் பண்ணுவோம். ராகுவே இருக்கான், கொஞ்சம் கவனமா இருக்கணும். துளாராசிக்காரர்கள் கொஞ்சம் டீனேஜ்ல இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இந்த தடவை கொஞ்சம் கையாள வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. ஓகே, அதை தாண்டியும் நிறைய பேருக்கு சொந்த உழைப்பில் சில விஷயத்தை வாங்கிப்பீங்க. நான் ஒரு நாள் சம்பாதிச்சேன், எல்லாம் வீட்டுக்கு கொடுத்து எனக்குன்னு ஒண்ணு வாங்கலாம், இந்த உங்களுக்குன்னு சில விஷயத்த வாங்கிப்பீங்க. உங்களுக்கு நீங்க சம்பாதிச்ச பணத்துல ஆசையா சில விஷயங்கள் வாங்கிப்பீங்க. நிறைய பேருக்கு பர்ஸ் கிடைக்கிறது, வேலட் கிடைக்கிறது, நிறைய பேருக்கு செப்பல் வாங்குறது, ஷூ வாங்குறதுன்ற மாதிரி நிறைய இந்த தடவை உங்களுக்காக சில
தேவைகளை நீங்கள் வாங்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகளை இந்த தடவை பிரபஞ்சம் கொடுக்கும். 12ஆம் வீட்டு அதிபதியில சனியோட போய் இருக்கக்கூடிய ராசிநாதன் மார்ச் மாசம்லாம் வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து துளாராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. நிறைய பேர் ப்ரமோஷன் கிடைக்கும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும், உத்வேகம் பிறக்கும், ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கனவனை ஒரு 6 மாசமா போட்டு படுத்தின எல்லா பாடும் போயிட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறமா டிராவல் பண்ணுவீங்க, நிறைய கோவில் குளமா சுத்துவீங்க, நிறைய ஒரு இடம் வாங்கலாம், பூமி வாங்கலாம், தோட்டத்தோடு கூடிய இடம் வாங்கலான்ற மாதிரி அமைப்பு வரும். அதற்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வழிவகை காட்டும். நிறைய பேருக்கு வைரம் வாங்குறது, வெள்ளி வாங்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும். துளாராசி பெண்கள் எதிரும் நிறைய வெள்ளி வாங்குவீங்க. வெள்ளி வாங்குனீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய வெள்ளி வாங்குறது, வெள்ளி மூலமா சில விஷயங்கள் பண்றது, வெள்ளியில இன்வெஸ்ட் பண்றதுன்ற மாதிரி கொஞ்சம் வெள்ளியோடு கனெக்ட் ஆகும். அதே சமயம் நிறைய பட்டு புடவை வாங்கணும்னு தோணும், இல்ல ஏதாவது ஆன்லைன்ல புடவை வாங்கி ஆர்டர் பண்றது, சில்க் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் பளபளப்பா இருக்கிறது, இதெல்லாம் சுக்கிரன் காரகத்துவமா அதன் மூலமாக சில அமைப்பெல்லாம் இந்த வந்து வரும். கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியற மாதிரியான ட்ரெஸ் பண்ணிக்கணும், கொஞ்சம் உங்களை வந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு சொபஸ்டிகேட்டடா மாறுறது, அப்படி கொஞ்சம் சுகமா இருக்கிற மாதிரியான தன்மை எல்லாம் இந்த துளாராசிக்காரர்களுக்கு எட்டி பார்க்க போகிறது. இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ராகு நன்றாக இருக்கிற அமைப்புல. ஒருவேளை ராகு ஒரு மாதிரி இடக்கு முடக்கு பண்ண அப்படின்னா சுகஸ்தானத்துல முதல்ல கை வைப்போம். கொஞ்சம் பாடி டயர்டா இருக்கிறது, ஒரு மாதிரியான சில பேருக்கு இந்த வீசிங் வருதான், கொஞ்சம் மூச்சு வரதுல பிரச்சனை. ஏன்னா 12ஆம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்திருக்கக்கூடிய தன்மை அப்படின்றது கொஞ்சம் தூக்கத்துல டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். தூங்கின ஒரு சாட்டிஸ்பேக்ஷனே இருக்காது. அதுக்குள்ளேயுமா காலில் விடுங்கிருச்சு அப்படின்ற மாதிரியான சில சினாரியோக்குள்ள துளாராசிக்காரர்களா இருந்தாலும் சரி, துலாலக்னக்காரர்களையும், துலாத்தை எந்த பிளானட் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு சினாரியோக்குள்ள இந்த தடவை கொண்டு போய் விடும். நிறைய துளாராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நம்பிக்கை பிறக்கும் சொல்லிட்டேன். சோ மோட்டிவேஷன் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு யாருக்கு இந்த தடவை சூப்பரா இருக்குன்னா துளாராசி படிக்கிற பிள்ளைங்களுக்கு வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். கண்டிப்பா இந்த தடவை ஒரு டியூஷன் சேர்ப்பீங்க, அது மேக்ஸ் டியூஷனா சேர்ப்பீங்க. மேக்ஸ் டியூஷன் போறது, மேக்ஸுக்கு வந்து மேக்ஸ் சயின்ஸுக்கு இந்த தடவை இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது, பிள்ளைங்க அதுல மார்க் எடுக்கிறது, அதுல ஜெயிக்கிறதுன்ற மாதிரி இந்த தடவை சனி ராகு காம்பினேஷன் ஆன்லைன் மூலமா. அதுவும் எனக்கு தெரிஞ்சு இந்த 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2ஆம் வீட்டு அதிபதி 23ஆம் தேதிக்கு மேல வந்து ஜாயிண்ட் ஆயிடுவாரு. அவர் உச்சமா இருக்கக்கூடிய அமைப்பு, இந்த பக்கம் வந்து நிக்கக்கூடிய தன்மை, அதற்கு 12ஆம் இடம். இப்படி எல்லாம் பார்க்கும்போது நிறைய படிக்கிற குழந்தைங்க ஆன்லைன் டியூஷன் போய் சேர்க்கிறது, ஆஃப்லைன் டியூஷன் படிக்கிறது. 2ஆம் இடம்ன்றதா ஒரு படிப்பு. இந்த 8ஆவதுல இருந்து 12ஆவது படிக்கிற துளாராசிக்கார பிள்ளைங்க இருந்தாலும் சரி, இல்ல துலாம் ராசிக்காரர்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இந்த படிப்புல கொஞ்சம் அக்கறை செலுத்துவதற்கான வாய்ப்புகளை பெற்றோர்கள் உருவாக்கி கொடுப்பார்கள். பிள்ளை ஒரு மாதிரி படுத்துது அப்படின்னா பிள்ளைகளுடைய தன்மையிலிருந்து, ஏன்னா 5ஆம் இடம் எல்லாமே வந்து நான் சொல்ற மாதிரி குழந்தைகளை இண்டிகேட் பண்ணக்கூடிய அந்த இடத்துல போய் இத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை, ராசிநாதர் போய் அமர்ந்திருத்தல், அதோட சூரியனுடைய காம்பினேஷன், 11ஆம் வீட்டு அதிபதி வந்து 5ல உட்கார்ந்து இருக்கிறது, இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது பிள்ளைகள் மூலமாக பிள்ளைகளுக்காக சில செலவுகளை மேற்கொள்ளுதல், பிள்ளைகள் மூலமாக சில விஷயங்கள் நடக்கிறதா இருக்கும். நிறைய பேருக்கு குழந்தை இல்லைன்னு நினைச்சவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணம் அப்படின்ற இடத்துல ஒரு மாதிரி வந்து தட்டி போயிட்டே இருக்கு வரனா இந்த மாசம் டக்குன்னு அமையும். ஃபாரின் மாப்பிள்ளை அமையும், வெளியூர் வெளிநாளம் தாண்டிய மாப்பிள்ளை அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். நிறைய மேட்ரிமோன்ல பார்த்து அது கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு எடுத்து வச்சுட்டு ரொம்ப பிடிச்சிருக்கும், மனசுக்கு ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருக்கும், இந்த மாதம் அவங்களே தேடி வருவாங்க. சோ துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை திருமணம் கை கூடுவதற்கான வாய்ப்பு, காதல் இனிப்பதற்கான வாய்ப்பு, கவிதை பிறப்பதற்கான வாய்ப்பு, பெயர் கிடைப்பதற்கான வாய்ப்பு, குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்பு, இஷ்டதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு, லாட்ரியில வந்து இது விழுகிறதுக்கான அமைப்பு. அது உடனே எல்லா துளாராசிக்காரன் லாட்ரி விழுதுக்கான எல்லாருமே கோடீஸ்வரனா இருக்கணும்ல. உங்க சுய ஜாதகத்துல அதுக்கான அமைப்பு இருக்கிற பட்சத்துல இந்த தடவை கோச்சாரம் அதுக்கு ஒரு இம்பாக்ட் பண்ணி கொடுக்குன்ற மாதிரி கொஞ்சம் திடீர் அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இந்த தடவை உருவாக்கி கொடுக்கும். கற்பனை சக்தி அதிகரிக்கும். யாரெல்லாம் பாடல் ஆசிரியரா இருக்கீங்களோ, யாரெல்லாம் கவிஞராக இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் வந்து சினிமா துறையில் இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் வந்து உணவு சம்பந்தப்பட்டு சந்திரநிலை கற்பனையில உணவு சம்பந்தப்பட்டு இருக்கிறீர்கள், யாரெல்லாம் ஐடி ஃபீல்ட் இருக்கீங்களோ அத்தனை துளாராசிக்காரர்களுக்கும் மிகச்சரியான ராஜயோகம். கண்டிப்பாக இடமாற்றம் உண்டு. இல்ல நீங்களே ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்து இன்னொரு ப்ராஜெக்ட் கேட்டு வாங்குவீங்க, ஒரு ரிலீஸ் பண்ணி இன்னொரு ப்ராஜெக்ட்ல சேர்ப்பாங்க, ஒரு 2 மாசம் இல்ல ஒரு 2 வாரம் வீட்டுல இருந்து திரும்ப ஒரு ப்ராஜெக்ட்குள்ள போவீங்க. நிறைய இடமாற்றம் நிகழும், மனைமாற்றம் நிகழும், வண்டி மாத்துவீங்க. துளாராசிக்கார குழந்தைகளுடைய வண்டிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், அதற்கு ஏதாவது இடிச்சுட்டு வந்துட்டா, அதுக்கு ஏதாவது என்ஜின் மாத்துறது, சம்திங் லைக் தட், அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன செலவுகள் இந்த மாதம் எட்டி பார்க்கலாம். துளாராசிக்கார பெண்களுக்கு சூப்பரா இருக்கு. நிறைய யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன்ல மாட்டியிருந்தவங்க, நிறைய வந்துட்டு சொல்ல முடியாம லேடி டாக்டரை பார்த்துட்டு வந்தவங்க, அதே மாதிரி பிபில அவஸ்தப்பட்டவங்க, கை காலில் அவஸ்தப்பட்டவங்க, பல்லு வழியில அவஸ்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் இந்த எல்லாம் சரியா போகுது. கண்ணு லைட்டா கொஞ்சம் பிரச்சனை வரலாம், ஏன்னா சுக்கரனாலே கொஞ்சம் கண்ணு சம்பந்தப்பட்டிருக்கலாம், கண்ணு மட்டும் கொஞ்சம் பார்த்து கொண்டால் போதும். மற்றபடி எல்லாமே சூப்பரா இருக்கு துளாராசிக்காரர்களுக்கு. சில பேர் கண்ணாடி மாத்துவீங்க, கண்ணாடி போடுறதுக்கான யோகம், கண்ணாடி மாத்துறதுக்கான யோகம், கண்ணாடியில வந்து பிள்ளைங்க அந்த கண்ணாடியில ஸ்க்ரூ பிடிச்சிட்டு வந்துருச்சு, இதெல்லாமா ராசி, இதுவும் தான் ராசி. இந்த ஸ்க்ரூ டைப் எல்லாமே வந்து சனியின் காரகத்துவம் செவ்வாயின் காரகத்துவம் இயங்கும் போது உங்க கண்ணாடிக்கு ஸ்க்ரூ வைக்கிறது, இல்ல வந்து ஏதாவது ஒரு ஸ்க்ரூ டிரைவரோட கனெக்ட் ஆகுது, திடீர் நீங்களே வந்து எது வரைக்கும் இல்லாத குக்கர்ல ஸ்க்ரூ மாட்டுறது, இதெல்லாம் நடக்கும். கொஞ்சம் வந்து வேலை பளு அதிகரிக்கும். இல்லத்தரசிகளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி வேலை பளு அதிகரிக்கும். 5ஆம் இடம் முழுக்கும் போது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். பட் ராகு வந்து என்ன சொல்லுவான், மெத்த இருக்கு தூக்கம் வரலையன்ற மாதிரியான சில சினாரியோட உருவாக்கி கொடுப்பான். அது மட்டும் ஒரு 15 நாட்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ராசிநாதன் உச்சமடைய போறார், அதுவும்
காலபுருஷனுடைய 12ஆம் வீட்டில் சனியோடு சேர்ந்து உச்சமடைய போகிறார். சனியும் நம்பாலும் இவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அங்க பக்கம் இருக்கிற குரு வேற உங்களதான் பாப்பேன் அடம் பிடிக்கிறாரு. ஆத்ம அழகு அதிகரிக்க போயிரு. சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷம். துளாராசிக்காரங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் அழகா தெரிய போறீங்க. அறிவாலும் ஆன்மத்தாலும் உடலாலும் அழகா இருக்க போறீங்க. இந்த துளாராசிக்காரங்க ரொம்ப நல்லா இருக்கு. தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம் தான். பேச்சில் கவனம் தேவை, செயல்ல நிதானம் தேவை. யார்கிட்டையும் நம்பி பொறுப்பு ரகசியம் பரம ரகசியம் இருக்கட்டும். உங்களை பத்தி 4 பேர் பேசுவாங்க, மேனிபுலேட் பண்ணுவாங்க. இருக்கிற வேலை இருந்தா மட்டும் விட்டுட்டு போங்க. சூரியனோட சேர்ந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒருவேளை ஏதாவது ஒண்ணு எக்ஸ் ஒய் இசட்ல இருந்ததுன்னா வீட்டுல மாற்றத்துக்கான டைமும் இருக்கு. கவனம். ஓகே, அது ஏன் பிரச்சனை இல்ல, ராகு பிரச்சனை. அதனால முன்னாடியே இன்ட்டு போட்ட நீங்க எப்படி எல்லாம் நேக்கா தப்பிச்சுக்க முடியுமோ தப்பிச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த 1 மாசம் ஆன்லைன் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டா பக்கம் போகாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஓகே, மத்தபடி எல்லாமே சூப்பரா தான் இருக்க போகுது. ஓகே, இந்த தடவை துளாராசிக்கார படிக்கிற பிள்ளைங்க எப்படி பண்ணாலும் சொன்னேன். துளாராசி படிக்கிற பிள்ளைங்க தான் இந்த தடவை தாறுமாறா இருக்கு. ரொம்ப நல்லா படிக்க போறீங்க. அதுவும் மேக்ஸ்ல சயின்ஸ் எல்லாம் சூப்பரா படிக்க போறாங்க. மேக்ஸ்க்கான டியூஷன் எல்லாம் இந்த தடவை அனுப்ப போறீங்க. அதற்கான வாய்ப்புகள் இந்த தடவை தேடி வரப்போகுது. 20 வயதுல இருந்து 40 வயது இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு காதல் கை கூட போகிறது. கவலை மறக்க போகிறது. வீட்டுல திருமணத்திற்கான வாய்ப்பு உங்களுக்கோ இல்ல உங்க உடன்பிறப்புகளுக்கோ திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். வீட்டுல நல்ல சூழல் அமையும். அப்பாவினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஹார்ட் சம்பந்தப்பட்டு ப்ரீத் பண்றதுல அப்பாவுக்கு ஒரு சின்ன இஷ்யூஸ் வந்துட்டு போலாம். அதுல மட்டும் கவனமாக இருந்து கொண்டால் போதுமானது. அப்பாவினோட உடல்நிலை கண்டிப்பான கவனம் தேவைப்படக்கூடிய மாதமாக இருக்கு இந்த வயது ஒத்தவர்களுக்கு. மற்றபடி எல்லாமே சூப்பரா இருக்கு. பெருசா கவலைப்பட்டுக்க வேணாம். 40 வயதுல இருந்து 60 வயது இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 20 வயசுல பண்ண லீலையெல்லாம் இப்ப வெளியில வரும். அது எதுவாக இருந்தாலும் சரி கவனமா பாத்துக்கோங்க. ரொம்ப பெருசாலாம் வேணாம். முன்னாடியே ஒரு ஹிண்ட் போட்டு காலில் உழுகிறது பெட்டர். பிள்ளைக்கு பேர் வச்சிருக்கேன் இல்ல பிள்ளைக்கு பேர் வச்சிருக்கேன் என்னவோ வச்சிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா இந்த தடவை கொஞ்சம் நேரம் காலம் சரியில்லை. கவனம் கவனம் கவனம். எந்த விஷயத்துல இந்த மாதிரி விஷயங்களை மட்டும். ஏன்னா சுக்கிரன் வேற 12ஆம் இடத்துல போய் உட்கார போறார். காலபுருஷனுக்கு உச்சம் அடையக்கூடிய சுக்கிரன் வந்து சில சல்லாபங்களை உருவாக்கி கொடுப்பார். அது தப்பா ரைட்டா நம்ம தப்பு கிடையாது, சுக்கிரனோட தப்பு. அது கண்டிப்பா சண்டையா போட முடியும். அதனால கொஞ்சம் மன ரீதியாக கிளர்ச்சிகள் இருந்து கொஞ்சம் கவனம். சில சமயம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்து என்னடா இது வாழ்க்கை நம்ம ஒன்று எதிர்பார்ப்போம், பார்ட்னர்ட்டு தான் அந்த எக்ஸ்பெக்டேஷன் கிடைக்காம இருக்கலாம். அது மூலமாக சின்ன விரிசல் வரலாம். கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனம் தேவை. ரொம்ப பெருசா வீட்டுல இருக்கவங்கள பகைச்சிக்க வேணாம் இந்த வயது ஒத்தவர்களுக்கு. அதே சமயம் தப்பா எடுத்துக்காதீங்க. நிறைய இந்த லிக்கர் எல்லாம் லாகோ இண்டிகேட் பண்ணுவோம். நிறைய பேர் இதோட ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி பண்றதுக்கான வாய்ப்பு எல்லாம் உண்டு. இந்த வயது ஒருத்தவங்க வீட்டுல மாட்டிக்காம பாத்துக்கோங்க. ஓகே, கிளியர், ஃபைன். 60 வயது தாண்டிய துளாராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் ஆரோக்கியத்துல ஒரு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதயம் சம்பந்தப்பட்டு மூச்சு உரை சம்பந்தப்பட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கான டாக்டர்கிட்ட போயிட்டு வருவீங்க. பிசியோ போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கு. நிறைய பேர் பிசியோதெரபி கிட்ட போயிட்டு வருவீங்க. அதே மாதிரி பல்லு கண்ணு இது ரெண்டும் பாத்துக்க வேண்டிய அமைப்பாக இருக்கிறது. அது கொஞ்சம் கவனம் தேவை. பெண்களாக இருக்கிற பட்சத்தில் இடுப்பு கீழே இடுப்பு வலிக்கும் முதுகு வலிக்கும் இது ரெண்டும் கொஞ்சம் எட்டி பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மற்றபடி சூப்பரா இருக்கு. வீட்டுல பெண் துளாராசிக்காரர்கள் இருந்தா அவர்கள் மூலமாக நல்ல வேலையும் எட்டி பார்க்கும். நிறைய டிராவல் பண்ணுவீங்க. வேற இடத்துக்கு மாறலாம்ன்ற மாதிரி மனசரிச்சுட்டே இருக்கும். ஒரு புதிய வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகிறது. ரொம்ப நல்லா இருக்கு துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாசம் 2026வது வருடம். ஓகே, என்ன தெய்வத்தை நான் வழிபாடு செய்ய வேண்டும்? துளாராசிக்காரர்களுக்கு வாராகி வழிபாடு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். நான் சொல்லிட்டே இருக்கேன். ஆல்மோஸ்ட் இந்த மாசமும் அப்படிதான் வாராகி வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடாக அமைய காத்திருக்கிறது. ஓகே, என்ன பாப்பீங்க? நிறைய துளாராசிக்காரங்க இந்த படகு பாப்பீங்க. பாத்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. படகு பாக்குறது, போட்டு பாக்குறது, கப்பல் பாக்குறது, கப்பல் பத்தியான ஒரு வீடியோ பாக்குறது, இல்ல நீங்க போகும்போது ஏதோ போட்டோட கனெக்ட் ஆகுறது, இல்ல ஏதோ ஒருத்தவங்க போட் ஷர்ட் போட்டு வருது, நீங்களே அந்த மாதிரி ஷர்ட் ஆர்டர் பண்றது, போட்டுன்ற பேரை பாக்குற மாதிரி கொஞ்சம் இந்த தடவை கடலோடும் போட்டோடும் கனெக்ட் ஆக போகுது. அப்படிலாம் என்ன எவ்வளவுதான் இருந்தாலும் நான் இருக்கேன் உனக்கு நங்கூரமா, நீ கவலைப்படாம உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாக உங்களுடைய ராசிநாதனும் சனியும் இயங்க போறாங்க. அதுக்கு பிரபஞ்சம் ஆமேன் என்று சொல்ல போகிறது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு துளாராசிக்காரர்களுக்கு இந்த 2026வது வருட மாசி மாதம்.